அம்மா வாழ்க வளமுடன். இப்போ வாழ்க வளமுடன். நீங்க அந்த கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் சொன்னீங்க. அந்த ஆமாங்கய்யா. அ ஏன்னா நான் அதுக்குள்ள ரொம்ப அதிகமா போனதில்ல. அன்னைக்கு அருணா அம்மா வந்து அந்த கந்த சஷ்டி கவசம் இந்த மாதிரியான இதுகள் எல்லாமே உள்ள போய் அந்த கருத்துக்களை பார்த்தா, அவங்க சொல்றாங்க, ஆரம்பத்துல வந்து நம்ம மன அலைச்சலை குறைக்கிறதுக்கான ஒரு தத்துவங்களாக வருமாம். அது அதுக்கப்புறம் தான் எனக்கு இது வேண்டும், வேண்டும் என்று கேட்கறதெல்லாம் கடைசில தான் வருமாம். அப்ப முதல்ல அந்த அலைச்சூழலெல்லாம் குறைச்சிட்டு, நீங்க கடைசியில கேட்கறத வச்சிருக்கிறாங்க. அங்க தேவையானத மட்டும் தான் கேட்பீங்க. அதில மற்றதெல்லாம் கேட்க மாட்டீங்க. அப்படிங்கிறதுக்காக தான் அத அப்படி அமைத்திருக்கிறார்கள் என்று அன்னைக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க. ஆமாங்கய்யா. அது கரெக்ட்டா வந்து கண்கள் இரண்டும் அப்படி கதிர்வேல் காக்கெல்லாம் சொல்லும்போது, நம்ம பாடி ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம் இல்லைங்களா? தவத்துக்கு ஆ முன்னாடி. அதே மாரி தான் அவங்க கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து கடைசியில தான் கேட்பாங்க. கடைசியில தான் கேட்பாங்க. அதான் அது ஆ. நம்ம உட்கருத்துக்கள் எல்லாம் நம்ம ஆழ்ந்து ஆழ்ந்து போகும்போது தான், இந்த ம். விநாயகர் அருள் எல்லாமே வந்து நமக்கு அது முதல்ல புரியலங்கய்யா. முதல்ல இப்படியே ம். சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட்ன்னு சொல்லிக் குடுத்தாங்க. ஆமா, சூரியன் உதிக்குதுன்னு நெனச்சுட்டு இருந்தோம். நமக்கு அறிவு ம். வளர வளர எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம், இல்ல சூரியன் உதிக்கல, பூமி தான் சுத்திட்டு இருக்கு. அதுக்கு அந்த ம். மாரி இப்போ வேதாத்திரி விளக்கங்கள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எல்லாமே தெளிவு இருக்குங்கய்யா. ராஜி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப ஆதங்கமா தெரிஞ்சது ஐயா. எனக்கு கேள்வி இல்ல ஐயா. ஐயா ம். நம்ப மனவளக்கலை ம். உள்ள வரும்பொழுதே, இந்த வாழ்த்தும் பயணம் ம். எடுக்கும் பொழுதே சொல்லிடுறாங்க. ம். கட்டம் கட்டி ம். வாழ்த்தக்கூடாது. ஆ. ம். அதாவது எல்லை கட்டி வாழ்த்தக்கூடாது. எல்லை ஆமா, கட்டி வாழ்த்தக்கூடாது. ஆமா. சரி. அப்பவே சொல்லிடுறோம். எல்லை ஆமா. கட் நான் இந்த வார்த்தை உபயோகிப்பேன். அதனால அப்படியே வந்துடுச்சு. கட்டம் கட்டி வாழ்த்தக்கூடாது. அங்க ம். அங்கேயே ஒரு தெளிவு வந்தாச்சு. இப்போ ம். குரு மேன்மை பத்தி நம்ம பேசும்பொழுது, ம். எண்ணமாராய்தல் பத்தி பேசும்பொழுது, ம். மகரிஷி வந்து ட்ரெயின நிறுத்துனாரு ம். அப்படின்னு சொல்றோம். ம். மகரிஷி ம். வர எண்ணத்தோட பலன தெரிஞ்சுக்கிறத இப்ப அந்த ட்ரெயின் போகாது ம். இருக்கும் அப்படின்னு ம். சொல்லுவாரு ஃப்ரெண்டு கிட்ட. ஆமா. ஆமா. அங்க போன உடனே ட்ரெயின் போகாம நின்னு இருக்கும். நின்றுக்கும். ம். நின்னு இருக்கும். ஆமா. மகரிஷி சுத்தி எல்லாம் பார்த்துட்டு, அங்க இருக்கிறது எல்லாம் பார்த்துட்டு, மக்களோட அ ம். கஷ்டம் நஷ்டத்த பார்த்துட்டு, ம். நீங்க சொன்னீங்களா? இல்ல வேற மூத்த நான் பேராசிரியர் தான் சொன்னாங்களா? சொல்லியிருக்கேன். எனக்கு ஆ ஆ அந்த அழுதாரு, பிளாட்ஃபார்ம் அந்த பிளாட்ஃபார்ம்ல போய் அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த சீட்ல போய் உட்கார்ந்துட்டு கண்ணீர் விட்டாரு. அழுதாரு. ஆ ஆஹா. இப் இப்போ அவ்ளோ பெரிய மகான் ம். சுட்டுப்புட்டு பார்த்து எவ்ளோ ஆராய்ஞ்சு, இது தப்புன்னு சொல்லிட்டு அழுதுட்டு, இனி இப்படி செய்ய மாட்டேன்னு மகரிஷி ஆ. சங்கல்பம் பண்ணி சங்கல்பம் என்ன சொல்றாரு பாருங்க. இன்று முதல் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டேன்னு சங்கல்பம் எடுக்கிறாரு. ஆ ஆ. இவ்ளோ தெளிவு குடுத்த அப்புறமும், ம். இப்படி இருந்தா என்னதான் பண்றது ஐயா? அது சமுதாயம் சமுதாயம் சமுதாயத்துக்கு தகுந்த மாரி நம்ம தத்துவத்தை மாற்றக்கூடாது. நம்ம தப்பு. தத்துவ தெளிவுக்கு சமுதாயத்த கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரலாம். அவசரம் இல்ல. ஆமா. அவசரம் இல்ல. ஆ. நானு நான் எப்பவுமே யார்கிட்ட பேசுனாலும் சரி, யார் கொஞ்சம் வேதாத்திரியம்ல கொஞ்சம் ஆழ்ந்து யார்கிட்ட பேசினாலும் சரி, நான் ஒண்ணு சொல்லுவேன். ம். "என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கை ம். ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்." ம். வேதாந்தத்துல என்ன இல்ல? ம். நாம தான் இறங்கி எடுக்கல. ஆமா. அத நம்ம வேதாந்த ஆழ்ந்து ம். புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்கல. ஆ, ஆ. ம். ஏன் அப்டின்னா, இப்போ மகரிஷி சொல்வாரு, ம் அ அவரோட இறுதி காலங்கள்ல சுவாமிஜி சொல்லியிருக்காரு, "ஆன்மீகத்தில் இருந்து 3 ஓட்டைகளை நான் அடைத்து விட்டேன்." ம். அப்படின்னு மகரிஷியே சொல்லியிருக்காரு. ம். ம். அதே மாரி சுவாமிஜி சொல்லியிருக்கிறாரு. அம் இப்போ மகரிஷியோட க்ளோஸா இருக்கிற ஆசிரியர்கள் கேட்டிருக்காங்க, "ஐயா ம். ஒவ்வொரு நூற்றாண்டும் ம். மக்களின் தேவைக்காக ஒவ்வொரு மகான் தோணுவாரு. ம். அடுத்தது யாரு வருவாங்க?" ம். அப்படின்னு கேட்டிருக்கும்போது, இப்ப ம். மகரிஷி வந்து இப்படி சேர்ல அப்படி படுத்து அ ஒ ஒ சேர்ல தான் இப்படி படுத்து ம். கேட்டுட்டு இருந்த சுவாமிஜி வந்து, அப்படி ம். எழுந்து முன்னாடி வந்துட்டு, ம். மகான்கள் தோண தேவையில்லை. அதான் நான் உங்கள உருவாக்கிட்டேன்ல. அதாவது அதாவது ஒரு மகான் இல்ல, லட்சக்கணக்கான ஆசிரியர்களை நான் உருவாக்கி விட்டேன்னு சொல்லிட்டாரு. உருவாக்கி விட்டேன். ஆன்மீகத்துல இருக்கிற 3 ஓட்டையும் அடைத்து விட்டேன். ம். ம். உங்களுக்கும் ஞானம் குடுத்து தெளிவு குடுத்துட்டேன்.
இப்போ ம். யாரு வருவாங்கன்னு கேட்டா, அப்ப நம்ம தத்துவத்துல நம்மளுக்கு எந்த அளவுக்கு தெளிவு இருக்குன்னு பாருங்க. ம். அதாவது சொல்லுவாங்கம்மா, "இறைவனை தேடும் பணி இங்கு நிறைவடைகிறது" அப்படின்னு ஒரு ம். வார்த்தை போடுவாங்க. ஆ. அந்த அளவுக்கு சொல்லிட்டாங்க. இப்ப என்னன்னா, அத நம்ம சரியா புரிஞ்சுக்கலங்கிறது பரவாயில்லங்கம்மா. அது மெதுவா கூட புரிஞ்சுக்கலாம். ஆ. ஆனால், அதை இந்த டைவர்ட் பண்ணக்கூடாது. அதை மாற்றி சமுதாயத்துக்கு தகுந்த மாரி மாற்றும் பொழுது, அது குரு துரோகமாக மாறி விடுகிறது. ஆமா. டைவர்ஷன் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. அதுக்கு நெறைய பேர் அலர்ட் குடுப்பாங்க. டைவர்ஷன் பண்றீங்க அப்படின்னு தெளிவா அலர்ட் குடுப்பாங்க. அப்ப நாம அலர்ட் ஆகிக்கணும். அவ்வளோதான். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிம்மா. நன்றிம்மா, நன்றிம்மா, அம்மாவுடைய வாழ்க. நன்றிம்மா. நம்பர் வேணும். ராஜேஸ்வரி அம்மா உங்களுடைய எண், தொலைபேசி எண் வேண்டும். என்னோட நம்பர் 99 99 5 5 23 23 9 9 4141. 4141 99 523 94141. ஆமாங்க ஓகேம்மா, அம்மா. நன்றிம்மா. ஏன்னா போன நன்றிம்மா. வகுப்புல கேட்கணும்னு நினைச்சேன். நன்றி. ஆ. மிகச்சிறந்த கேள்வி, அற்புதமான கேள்வி. நல்லா ம். ஆழ்ந்து போறீங்க. ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்து அதெல்லாம் கேட்கலாம். நன்றி அம்மா. சிறப்பு. வாழ்க நன்றி வளமுடன். அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க நன்றிங்கம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக கீதா தேவி அம்மா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லும்மா. ரொம்ப சிறப்பு ஐயா. எனக்கு என்ன இந்த டெய்லி நான் தவ முடிச்சோடனே பசங்களுக்கோ இல்ல எங்க மாமனாருக்கு உடனே சரியில்லாதனால வாட்ச் சொல்லணும்னு நினைப்பேன். ம், ம். ஆனா இதுக்கு ஒரு நாள் சொல்றதே கிடையாது. தவ முடிச்சோடனே அப்படியே வந்து வேலையை பார்ப்பேன் ஐயா. ஒரு நாள் கூட யாருமே வாட்சந்தே இல்லை, என் பசங்களையோ இல்ல. இல்லங்கம்மா. நான் இப்பதான் வாழ்த்தலாம். யோசிக்கிறேன். வாழ்த்தலாம். ஒண்ணும் தவறு இல்ல. இப்போ மகரிஷி என்ன சொல்றாருன்னா, இப்ப உங்க பையன்களுடைய உருவத்தை நினைந்து வாழ்க வளமுடன். பிளாங்க்கா வாழ்த்துங்க பாரு. ரைட்டுங்களா? வாழ்க அந்த வளமுடன். பிளாங்க்கா வாழ்த்துங்க பாரு. அப்ப இறைநிலை அவருக்கு என்னென்ன தேவை, என்னென்ன கொடுக்கணுங்கிறத அது கொடுக்கும். அது நிர்ணயம் பண்ணும். நம்ம நிர்ணயம் பண்ணி இறைநிலைகிட்ட ஆர்டர் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். வேற ஒண்ணும் இல்ல. அதனால வாழ்த்துங்க. அதனால ஒண்ணும் தவறு இல்ல. வாழ்த்தணும். இல்லையா, இப்ப வந்து எனக்கு என்ன கேள்வினா, இப்ப நம்ம வாழ்த்துனால மாறிடுமா? நம்ம கர்ம வினைகள் தகுந்த மாதிரி தான் விளைவு வரப்போகுது. அதாவது நம்ம வாழ்த்துனால வாழ்த்துனால எப்படி மாறும் எனக்கு தோணுது. அதைத்தான் சொல்ல வரேன். நம்ம பிளாங்கா நீங்க இப்ப இப்ப நம்ம பையனை வாழ்த்துறீங்க. இப்ப அங்க என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த பையன் இந்த வயசுல எப்படி எந்திரிச்சு படிக்கணும், எந்த அளவுல விளையாட்ட வச்சுக்கணும், எப்படி உணவை எடுத்துக்கணும், இந்த மாதிரியான ஒரு அந்த அவேர்னஸ்க்குரிய ஒரு மனத்தெளிவு அவனுக்குள்ளாக உண்டாகும். அவ்வளவுதான். அப்படி அதுதான் நடக்குமே தவிர, நம்ம நம்ம வாழ்த்து போய் அங்க மாத்திராது. அவனுக்குள்ளாக அந்த மனதுக்கு ஒரு உறுதியும், நுட்பமும், சிந்திக்கக்கூடிய ஒரு தெளிவும் அங்க கிடைக்கும். அவன் சிந்தித்து அவன் செயலை மாற்றிக்கொள்வான். அவன் செயல் மாற்றுவதற்குத்தான் வாழ்த்து. வாழ்த்து போய் எந்த பலனையும் கொடுக்காது. அது செயல் மாற்றத்துக்கு நான் ஒண்ணே ஒண்ணுமா, தவம் எப்படி செயல் மாற்றத்துக்கு உதவும் என்று சொல்லுகிறோமோ, அதே போல வாழ்த்தும் செயல் மாற்றத்துக்கு உதவும். சரிங்களா? அது செயல் அவர் மாற்றிக்கொண்டு செயல்படுவார். அது அவ்வளவுதாங்கம்மா. அதுக்கு ஒரு 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 ட்ரிகர் மாதிரி தான், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்கய்யா. இப்ப இன்னொரு கேள்வி ஐயா. இப்ப நம்ம வந்து கர்ம வினை இருக்கிறதுனாலதான் பிறந்திருக்கோம், இந்த பிறவியை எடுத்திருக்கோம். ஆமா. அப்ப வந்து கர்ம வினை இருக்கிறதுனா நம்ம துன்பங்கள் அனுபவிக்கிறதுக்காக தான் பிறவி எடுத்திருக்கோமே நம்ம. ஆமா. அப்ப நம்ம இன்பத்தை பத்தி நம்ம யோசிக்க முடியாது ஐயா. நம்ம பிறவிக்குள்ள பிறந்த முதல்ல இப்ப நம்ம பிறவை பயணம் அடையறதுக்குன்னா நம்ம துன்பத்தை மட்டும் அனுபவிச்சு அதுலயே நம்ம ஈகை செஞ்சு நம்ம கர்ம வினையை குறைக்கலாம் தவிர நம்ம இன்பத்தை அனுபவிக்கணுமா? எதுக்கு இன்பத்தை அனுபவிக்கணும் நம்ம? இல்லைங்கம்மா. அதாவது எப்படின்னா, கர்ம வினையை கழிப்பதற்காக மட்டும் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு இல்லை. கர்ம வினையை கழிக்கும்போது நம்மிடம் இருக்கக்கூடிய இயல்பான அந்த உணர்வுகளை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம். நம்ம உண்மையிலேயே ஆனந்தமா மகிழ்ச்சியா இருக்கிறது தான் பிறந்திருக்கிறோம். அதுக்கு கர்மவினை தடையாக இருக்கிறதுனால கர்மவினை அழிக்கிறதுக்காக பிறந்திருக்கோம்னு நம்ம சொல்லிட்டோம். ரைட்டா? இப்போ இப்போ இப்ப தைப்பூசத்துல வடலூர்ல
திரையை 7 திரை விளக்குவாங்க அதானே? ஆமாய்யா. 7 திரை விளக்குறது தான் அன்னைக்கு தைப்பூசம். ரைட்டு. இல்ல இல்ல இல்ல, ஜோதியை பார்ப்பது தான் தைப்பூசம். இது 2ல எது உண்மை? 7 திரையும் திறந்தாதான் ஜோதியை பார்க்க முடியும். பார்க்க முடியும். அப்ப அதுக்காக 7 திரையை திறக்கிறதுன்னு சொல்றோம். ஆனா நம்ம நோக்கம் என்ன? அந்த ஜோதியை பார்க்கறது. 7வது திரையை திறந்த உடனே 7 திரையும் திறந்தாச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம், சாப்பிட போலாம் அப்படின்னு போயிட்டாருன்னா போச்சு. ரைட்டா? ம். அப்ப நம்ம நம்ம நோக்கம் வந்து இந்த இந்த கர்மவினை என்ற திரைகள் நமக்கு இயல்பாக இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை எல்லாம் அனுபவிக்க தடையாக இருக்கிறது. அதுக்காகத்தான் இந்த கர்மவினையை போக்குவதற்காக நாம் பிறந்திருக்கிறோம். வேற ஒண்ணும் இல்லை. ம். சரிங்க. இப்போ இன்னொரு கேள்வி கேட்கலாம். சரி, கர்மவினையை போக்குறதுக்கு தான் பிறந்திருக்கிறோம், அப்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வாழ்ந்து போக வேண்டியதானே, எதுக்கு நம்ம வந்து வேதாத்திரி தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்? இங்க வேஸ்ட் இல்லை, இங்க வர்றது ஒன்றும் இல்லை, கர்மவினையை எப்படின்னாலும் நம்ம கழிக்க வேண்டியிருக்கு, எதுக்கு இங்க வரணும் அப்படின்னு சொன்னா ஒரே நோக்கம் தான் எனக்கு தெரிஞ்சது. என்ன தெரியுங்களா? அதை துன்பமாக அனுபவித்து கழிக்காமல் துன்பம் போக்கி அதை அதை குறைத்துக் கொள்வதற்கு, அதை புரிந்து கொள்வதற்குத்தான் வேதாத்திரி தத்துவத்துக்கு வந்திருக்கிறோம். வேற ஒண்ணுமே இல்லை. இல்லையா? ஆக்சுவலா இப்ப வேதாத்திரிக்கு வரலன்னா கர்ம வினைனா என்னன்னு தெரியாது இல்லையா? எதுக்கு துன்பம் அனுபவிக்கணும்னு தெரியல எங்களுக்கு. தெரியாது. தெரியாது. இதுக்கு சிறந்த நோக்கமும் தெரியாது. இப்ப வேதாத்திரியத்துக்கு வந்த பிறகு இதெல்லாம் தெரியறது மட்டுமில்ல, அதுல உச்சகட்டம் என்னன்னா, இதை நீங்கள் துன்பம் போக்கும் செயலை செய்து துன்பம் அனுபவிக்காமலேயே கழித்துக் கொள்ளலாம் என்பதுதான் நம்ம இதில் இருக்கக்கூடிய உச்சகட்டமான தத்துவம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, சிறப்பான பதில். எதுவுமே நம்ம கேட்டு பெற வேண்டாம், இறைநிலையே நமக்கு தேவையானதை கொடுக்கணும். கரெக்டா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லிட்டீங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக விஜயலட்சுமி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாண்ணா, இப்ப கொஞ்ச நாள் என்ன சுத்தி இருக்கிற அந்த அத பத்தி கேட்கணும் இல்லையா? இந்த ஒருத்தவங்களுக்கு வந்து ஆட்டிசம் குழந்தை பிறந்து அவங்க அந்த குழந்தைய வச்சு கஷ்டப்படுறான், அதை பார்த்தோம். இன்னொன்னு வந்து ஒருத்தவங்களோட பையன், அவங்க 2-3 பேர் அவங்களோட பையன் கல்யாணம் ஆகி பசங்க பிரிஞ்சுட்டாங்க. அது அவங்க ஏதாவது பேசி சேர்த்து வைக்கலாம்னா, இல்ல எங்களை கேட்காதீங்க, நாங்க எதுவும் சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்னா. ஆனா பிரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப அவங்க வருத்தப்படுறாங்களோ இல்லையோ, பெத்தவங்க அதை டெய்லி நினைச்சு வருத்தப்பட்டு அவங்க தூங்க மாட்டேங்கிறாங்க. இது நிறைய பாத்துட்டோங்கய்யா. இத சுத்தி ஒரு திருமணம் ஆகி 1 மாதத்துல, இல்ல 3 வருஷத்துல, இல்ல 2 வருஷத்துல அந்த குழந்தைதான் பாவம் இல்லைங்கய்யா, அந்த குழந்தைய அப்படியே இது பண்ணிடுறாங்க. இது இன்னொன்னு வந்து 3வது வந்து நிறைய பேரு திருமணமாகாம இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால அவங்க பெத்தவங்க வந்து வருத்தப்படுறாங்க. இது எல்லாமே இந்த பெற்றோர்கள் செய்த கர்ம வினையா, இல்ல இந்த குழந்தையோட சஞ்சீத கர்மத்தால அந்த குழந்தைங்கள இந்த மாதிரி இது பண்றாங்களா? சரிம்மா, இது ஒரு பெரிய கேள்வி. இப்போ நான் இன்னைக்கு காலையில மன்றம் முடிச்சுட்டு நான் கிளம்பும் போது ஒரு அம்மா ஒரு கேள்வி கேட்டு விட்டாங்க. என்னன்னா, அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஐயா என்னுடைய கர்ம வினை என் குழந்தைக்கு போயிருக்கு சங்கீத கர்மமாக. கரெக்ட், அது என்னுடைய கர்ம வினை தானே. ரைட்டு. அந்த கர்ம வினை அங்கு என் பையனுக்கு எதுக்கு விளைவாக வரணும்? நான் இருக்கும்போது இது எதுக்கு அங்க போய் விளைவாக வரணும்? நான் இருக்கும்போது எனக்கு மட்டும்தான் வரணும், அது எதுக்கு அவனுக்கு வரணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. எனக்கு பதில் சொல்ல முடியல. டக்குன்னு என்னடா இப்போ ஒரு புதுசா ஒரு கேள்வி கேட்கறாங்களே அப்படின்னு. அப்ப அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, நான் இருக்கும்போது எனக்கு தாங்க வரணும், நான் செத்து போயிட்டேன்னா ரைட்டு, என்னுடைய கர்ம வினை அவன் தான் அனுபவிச்சானா, அதுக்கப்புறம் தான் அங்க வரணும், நான் உயிரோடு இருக்கும்போது அவனுக்கு வருவது ஏன் வருது அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. ரைட்டா? பேங்க்ல இப்ப நான் வந்து 10 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கேன், ஆனா நான் ரிட்டையர் ஆயிட்டேன், எனக்கு வருமானமே இல்லை, ஆனா நான் உயிரோடு இருக்கேன், என் பையன் சம்பாதிக்கிறான். இப்ப பேங்க் மேனேஜரு ஏன் இப்ப அந்த லோனை வந்து என்கிட்ட கேட்பாரா பையன்கிட்ட கேட்பாரா? உங்ககிட்ட தாங்க கேட்பாரு. என்கிட்ட தான் கேட்பாரு. ரைட்டா? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்கிட்ட கேட்பாரு, நான் செத்து போயிட்டா என் பையன்கிட்ட கேட்பாரு. அப்ப அந்த அம்மா அப்படி கேட்கறாங்க. அது ஏன் அந்த வினை ஏன் குழந்தைக்கு ஏன் வருகிறது? இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த சஞ்சீத கர்மத்தினுடைய பாதிப்பு அங்க ஏன் வெளிப்படுகிறது? இதுக்கு எனக்கு ஆன்சர் வேணும்னு சொன்னாங்க. அம்மா நான் யோசிச்சு அடுத்த வாரம் சொல்றேன்னு சொல்லிட்டேன்.
இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கும் யோசிச்சு அடுத்த வாரம் பதில் சொல்லுகிறேன். சரிங்கய்யா, சரிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அனிதா சசிகுமாரம்மா அவர்கள். ஞானமே யோகம், யோகமே ஞானம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். எல்லா உரையும் சிறப்பாக தாங்க ஐயா இருக்கும். அதனால ஒரு தடவையும் சிறப்பாகிறது இல்லை ஐயா. ரொம்ப தெளிவான விளக்கங்க ஐயா. வாழ்க்கைக்கு தேவையானது ஒரு நாளும் கேட்டுட்டு இருக்கோங்க ஐயா. இது சிறப்பாலாம் இல்லைங்கம்மா. இல்ல, அதாவது ஆமாங்க. எல்லா உரையும் இயல்பாக இருக்கிறது. இயல்பாக ஆமாங்க. அதுதான் சொல்லுவாங்க ஐயா. வாழ்க ஆமாங்க ஐயா. வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இப்போ வந்து ம், நம்ம மன அலைச்சலை குறைக்கிறதுக்காக நம்ம ம். ஆகினை துரியம் துரியம் இந்த தவம் எல்லாம் செய்யறோங்க ஐயா. ஆமா. செய்யும் போதுதான் நம்மளுடைய மன ம், அலைச்சலை குறைஞ்சி அப்பதான் ம், வந்து நம்மளுடைய விழிப்பு நிலையில நம்ம தேவைகளை குறைக்க முடியுங்களா? ஏன்னா எனக்கு அந்த அளவு ம், ம், ம். தவத்துல போய் அந்த சரி. குறைக்கணும்ன்றதை விட ம். இப்பவே நம்ம தேவைகளை நான் குறைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் தவம் செய்யணும்ட்டு மனசு சொல்லுது. என்னால அந்த தவத்துல ம், ஒன்றி ம். என்னால செயல்பட முடியலைங்கய்யா. முடியல. அப்படிதான் ஆ, செய்யணுமான்னு அதான். கேக்குறீங்க. ஆமா. ஆனா எனக்கு இப்பவே நம்ம தேவைகளை குறைச்சிக்கிற மாதிரி ம். எனக்கு தோணுதுங்க. எனக்கு நம்ம இது தேவையா அது இல்லைன்ற பொருட்கள் வாங்குறதுல என்ன இல்ல. ஆனா மொத்தமா நல் குறைச்சிட்டு எல்லாம் சொல்ல முடியாதுங்க. சரி, சரி. இந்த நீ தேவைகளை உங்க கேள்விய குறைச்சிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டேங்கம்மா. சொல்லுங்க நல்ல ஐயா. கேள்வி. இது ஆ, ரொம்ப நல்ல கேள்வி. இப்ப இது அனைவருக்கும் தேவையான கேள்விய நீங்க கேட்டிருக்கீங்க. ரொம்ப அற்புதமான கேள்வி. நன்றிங்க ஆரம்ப ஐயா. காலத்துல நம்ம தவம் செய்து மன அலைச்சலை குறைத்து, குறைத்து நம்ம என்ன ம், பண்ணணும், இந்த தேவையில்லாததெல்லாம் நம்ம வாங்காம நிறுத்துறதுக்கு முதல்ல தவம் செஞ்சு, செஞ்சு குறைச்சு, குறைச்சு நம்ம அதெல்லாம் பழகணும். ஆனா, ம். ஒரு காலகட்டத்துக்கு பின்னாடி நீங்க என்ன பண்ணுவீங்க, இது தேவையில்லையேன்னு நீங்களே வந்து என்ன பண்ணுவீங்க, நிறுத்துவீங்க. நீங்க கண்டிப்பா. ம். சாதாரணமாவே நிறுத்துவீங்க. அப்ப என்ன பண்றீங்கன்னா, ஆமாங்க. அந்த ம். இடத்துல நீங்க என்ன பண்றீங்க, தவம் செஞ்சு நிறுத்தல. ஆனா என்ன பண்றீங்கன்னா, அந்த தவ உணர்வுக்கு நீங்கள் சென்று விடுகிறீர்கள். நன்றிங்க ஐயா. ம். உங்களுடைய செயல் அது தவ ம். உணர்வுக்கு உங்களை இழுத்துச் சென்று விடுகிறது. நீங்கள் தவம் ம். செய்யாமலேயே தவமாக வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம். சிறப்புங்க ஐயா, சிறப்புங்க. ஆ எனக்கு சில அதுதாங்கம்மா. சமயம் எனக்கு மனசுல வலியா கூட தோணுங்க ஐயா. இது எனக்கு ரொம்ப ஆ. நெகிழ்ச்சியா இருக்கு நீங்க சொல்றது நீங்க கேட்கும்போது. அந்த நிலை வந்த பிறகு ஆமாங்க ஐயா. தனியாக தவம் ம். செய்ய வேண்டியதில்லை. தவமே வாழ்க்கையாக நன்றி. மாறிவிடுகிறது. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. வாழ்க ரொம்ப வளமுடன். நன்றி, நன்றிங்க. நன்றி, வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ் சொல்லுங்க. ம். நன்றிங்க ஐயா. உங்க உரை கேட்க கேட்க ரொம்பவே தெளிவு வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுது. ஆ உண்மையிலே மனசு வந்து கு கு குளிர்ச்சியாச்சுன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். நீங்க அந்த தியானம், அந்த ஆல்ஃபா, தீட்டா அந்த அத பத்தி சொல்லும்போது, அந்த சங்கல்பம் பத்தி சொல்லும்போதும், ஆ நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக சித்ரா அம்மா அவர்கள். ஒரு நிமிஷமா. அம்மா வாழ்க வளமுடன். தம்பி சொல்லுங்க. கார்த்திக் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. தம்பி கார்த்திக் வந்து இப்ப ம். நீங்க சொல்றீங்க தவம் செய்து நாங்கலாம் இருக்கோம். ஆனா ம். அவரு வாழ்க்கையே தவமா இருந்துகிட்டு, ஆ. எல்லா சித்தர்களையும், ஞானியர்களையும் பார்த்து நிறைய ஆ. அந்த சின்ன வயசுலயே நமக்கு ம். எனக்கு ரொம்ப நல்ல வழி காட்டுறாரு. அவர் அந்த ம். என்ன சொல்றது, அந்த ஒத்த அலைச்சூழலில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களை நமக்கு அறிமுகப்படுத்துறார். இந்த சின்ன வயசுலயே ஆமாமாமா. அவர் வந்து அந்த தவநிலையிலேயே இருக்கிறார். ரொம்ப பாராட்டுக்குரியவர். அவர் பணி தொடரட்டும். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப வாழ்க ரொம்ப வளமுடன் தம்பி. ரொம்ப அற்புதமான ஆத்மாமா. நேத்து என்ன நடந்தது? நேத்து ஒரு அற்புதம் நடந்தது. சொல்லுங்க அருணாம்மா ஐயா. திடீர்னு ஒரு விசேஷத்துக்கு போனவங்க, கரூர் பக்கத்துல போனவங்க, நேரா கரூர் போய் நெரூர்ங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. அங்க ஓஹோ! சதாசிவ பிரம்மம். அங்க ஆமா. போயிட்டாங்க. ஆ. அந்த அந்த ஜீவசமாதி பக்கத்துல போனோனே, நான் இந்த இடத்துல இருக்கேன்னு ஃபோன் பண்ணணும்னு எனக்கு ஃபோன் பண்ணி, "நான் இங்க இருக்கேன்" அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு, "ரைட்டும்மா, அங்க நான் நல்லா உட்காந்து நல்லா தவம் பண்ணிட்டு வாங்கன்னு" அவங்ககிட்ட பேசிட்டு ஃபோன வைக்கிறேன். வச்ச அடுத்த செகண்டே இன்னொரு ஃபோன் வருது. கார்த்திகிட்டேருந்து ஃபோன் வருது. ஃபோன் எடுக்கிறேன். கார்த்தி சொல்றாப்படி, "ஐயா, நான் திருவண்ணாமலையில நீங்க இந்த சடசாமி ஆசிரமம் அத பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. ஒரு தடவ போய் பார்க்க சொல்லியிருந்தீங்க. நான் அந்த ஆசிரமத்தில தான் இருக்கிறேன். அந்த ஆசிரமத்தில அந்த குகை ஒண்ணு இருக்கிறது. தியானம் பண்ற குகை. அந்த இடத்துல தான் இருக்கிறேன். இந்த இடத்தில் இருந்து தான் ஃபோன் பண்ணிக்கிறேன்னு" சொல்றான். 2 அலைச்சூழலும் எப்படி? நேத்து ஆமா. ரொம்ப அது ரொம்ப சதாசிவ பிரம்மேந்திரரும் ரொம்ப சிறப்பு மிக்கவரு. ஆ இவரும் சிறப்பு மிக்கவர் ஐயா. அப்படி நன்றி, ஒரு நன்றி. 2 அட் அ டயத்துல அவங்க பேசுனாங்க. எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. வாழ்க சிறப்பு, வளமுடன். சிறப்பு. நன்றி வாழ்க தம்பி. வளமுடன். வாழ்க வளமுடன்.
நன்றிங்கம்மா. அடுத்ததாக சித்ரா அம்மா அவர்கள். அம்மா ஒரு டைம் டச் பண்ணுங்க. கேக்குதாம்மா? வாழ்க கேக்குதுங்க. வளமுடன். பேசுங்க. சொல்லுங்க வாழ்க சொல்லுங்க. வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கேள்விங்கிறத விடங்கய்யா, நீங்க இன்னைக்கு சொன்னதுல இருந்து நான் ஒரு அனுபவத்துல ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. அதுவும் நீங்க சொன்ன விஷயம் அப்படியே ஒத்து போகுதுயா. என்னன்னா, சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு நான் 4 வருஷம் முன்னாடியே மனவளக்கலையில அந்த தீட்சை வரைக்கும் வாங்கினேயா. அப்புறம் அகத்தாய்வு, இந்த ஆசிரியர் இதுக்கெல்லாம் நான் போலங்கய்யா. குடும்ப சூழ்நிலை எனக்கு அதுக்கப்புறம் நான் அதோட இருந்துட்டேன். என் நடுவுல வந்து எனக்கு ஒரு உடல்நிலையில ஒரு இது வந்தது, தடுமாற்றங்கள், எங்கேயும் வெளியில போக முடியாமலாம் சில இதுல சிக்கின மாதிரி எனக்கு தெரிஞ்சதுங்கய்யா. அப்ப அந்த ஆல்பா தவ மையம்னு சொல்லிட்டு அது ஏதோ ஒரு இதுல பார்த்தேங்கய்யா போன்ல, சரி யூடியூப்ல இதுல பார்த்துட்டு சரி. அவங்களுக்கு வந்து பேசாம மெசேஜ் பண்ணினேன். இந்த சரி. மாதிரி எனக்கு இருக்குமா, பழைய மாதிரி நான் இல்ல அப்படின்னதுக்கு எங்க ஆல்பா தவ இதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணுங்க, கோச்சிங்க, இதுக்கு இவ்வளவு பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேங்கய்யா. நான் வந்து அதுக்கு ஒன்றும் ரிப்ளை அனுப்பல. அதுக்கப்புறம் நம்ம மெசேஜுக்கு அவங்க எந்த விதமான இதுவும் பண்ணலைங்கய்யா. நீங்க சொன்ன அந்த வியாபாரமா அத வந்து அந்த ஏதோ இது பண்றாங்கங்கிறத உணர்ந்தேங்கய்யா நான். சரி. அப்புறம் ஆமா ஆமா. இன்னொரு இதுல ஆமாங்கய்யா. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல மகா சிவராத்திரி அந்த அன்னைக்கு வந்து அப்படியே ஆற்றல் ரொம்ப இறங்கும். இந்த அன்னைக்கு 5 தவம் 6 தவம் பண்ணும் பொழுது உங்களோட கர்ம வினையெல்லாம் இந்த இரவோடையே கழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்கய்யா. அப்பதான் எனக்கு இப்படி எல்லாம் கூட சொல்றாங்க. அது ரொம்ப மனசு இப்போ உங்ககிட்ட வந்து நம்ம அந்த ஏதோ கத்துக்கிறப்போ எனக்கு வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குங்க. என்னமோ இவ்வளோ நாள் சாப்பிடுறத ஒரே நாள்ல சாப்பிட்டு நீ ஒரே நாள்ல நீ இதாயிருவியா அப்படிங்கிற மாதிரி இப்ப இங்க அது வந்த பிறகுதான்யா நமக்கு இவ்வளவு பாருங்க ஆன்மீகம் சொல்றோம். அதுலயும் வியாபாரம் மக்களோட ஒரு அதாவது எங்க போனா எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிறவங்க எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க பாருங்கய்யா. அந்த இப்போ அமைப்புகள்ல இருக்கிற நீங்க நீங்க இந்த இடத்துல இந்த இதை சொன்னீங்க. இவ்வளவு ஆமாங்க. காலமா கர்ம வினையை சேர்த்துட்டு ஒரே நைட்ல அதை சரி பண்ணிடுறதுன்னா அது எப்படி ஆ இருக்குன்னா, இப்போ ஆ என்ன ஆகுதுன்னா, ஒரு 10 வருஷமா இவங்க உடம்ப கெடுத்து 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 அந்த கர்ப்பப்பையில ஒரு கட்டி வந்திருக்கும். அது என்னது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்திருக்கும். இப்ப என்ன ஆமாங்க. பண்ணிடுறாங்க அலோபதி டாக்டர்ஸ், ஒரே நாள்ல கர்ப்பப்பையோட வெட்டி தூக்கி போட்டுறலாம். ம் அப்படிதான் அது மாதிரி தான் இருக்குது. அன்னைக்கு நைட்டே ம் எல்லாத்தையும் சரி பண்றதுன்னா. ஆனா அது அதுக்கப்புறம் மாதிரி அவங்க வெட்டி அதை எடுத்ததுக்கு எடுத்த அப்புறம் பிறகு சைடு எஃபெக்ட் ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட் வரும். எவ்வளவு வேதனைங்கய்யா உங்களுக்கு. அப்ப அதனாலயா இது அது எப்படி வந்ததோ ம் அப்படிதான் விலகும். ம் அதுதான் விலகுமே தவிர, நம்ம ம் அதனுடைய ஸ்பீட கூட்டலாமே தவிர, ஒரே நாள்ல நாங்க அத உங்களுக்கு பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி, அன்னைக்கு முழுக்க முழுக்க சிவராத்திரி அன்னைக்கு முழுக்க கலெக்ஷன் தான் பண்ணணும்யா. நடக்கும். அப்ப வந்து அந்த தியானத்துல வந்து கொஞ்ச நேரம் தான் நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. வயித்தையும் இல்லங்கம்மா. பட்டி போடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப தூக்கம் தான் அதிகமா வந்தது. ஆனா அவங்க பிரிஸ்கா சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இவங்க இப்படி ஒரு தவம் நடத்துறாங்க. நம்மளுக்கு அது வந்து அது சோர்ந்து எப்படின்னாங்கம்மா, போகுது. பல லட்சம், பல கோடி அன்னைக்கு கலெக்ஷன் ஆகுது. அவ்வளவு அந்த அதாங்கய்யா. கலெக்ஷனுக்காக அவங்க பண்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. பாருங்கய்யா. அது மாதிரி அது தான். வந்து மகரிஷி ஐயாவும் சரி, எங்களுக்கு ஒரு நல்ல குருவ வந்து வழிகாட்டி உங்கள மாரி குருமார்கள வழிகாட்டுனதுதாங்கய்யா நாங்க இப்போங்கம்மா, பண்ண ம், ஆழியார்ல மகரிஷி வந்து ம், சிவராத்திரி அன்னைக்கு, இன்னைக்கு வந்து ம், வாங்க நம்மெல்லாம் உட்கார்ந்து தவம் பண்ணி இன்னைக்கே பாவமெல்லாம் கழிஞ்சிரும் கழிஞ்சிரும்னு சொல்லி அந்த ம், சிவராத்திரிக்கு ஒரு புரோகிராம் போட்டிருந்தாருன்னா, கோடி ம், கோடியா பணம் சேர்ந்திருக்கும். சாமி ம், செய்ய ம், மாட்டார். செய்ய மாட்டார். ம், ம். ம். ஆமாங்கய்யா. இந்த வழி நடத்துதலுக்கு வந்து குரு அப்படின்னா நம்ம குற்றங்களை களைபவர்ங்கிற மாதிரி நல்ல குரு கிடைச்சதுதாங்கய்யா நாங்க பண்ண புண்ணியம். அவர் 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 கூட இருந்த ஒரு அனுபவத்துல, ஆ, அவருடைய அந்த பாதையிலிருந்து விலகிடக்கூடாதுன்னு முடிஞ்ச ம், ம். அளவுக்கு நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அப்படி விலகிடக்கூடாதுன்னு நான் சங்கல்பம் போட்டுக்கிறேங்கம்மா. வாழ்க வளமுடன். நல்லா இருக்கணுங்கய்யா நீங்க. நான் நடுவுல உங்களோட தவம் வரலங்கவும் அப்புறம் நான் கேட்டேன் ஃபோன் பண்ணி. அப்ப சொன்னாங்க நன்மணி ஐயா தனியா இது பண்றாங்கன்னோனே அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. இந்த 100 வாழ்க நாள் வளம். முந்தா நாள் ஏதோ முடிஞ்சது. நானா ஒரு 40 நாளா நான் சரி 40 சரி. நாளைக்கு முன்னாடி தான்யா எனக்கு இந்த இது கிடைச்சது வாழ்க எனக்கு. வளமுடன். லிங்க் நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வாழ்க ஐயா வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா. உங்களுடைய கேள்விக்கு எனக்கு ஒரு ம். புரிதல் வந்தது. ஐயா சொல்லுங்க. இது வேதாத்ரி மகரிஷி அவங்க கிட்ட இருந்து பாடம் படிச்சவங்க தான் அத்தனை ம் பேருமே. இப்ப சொன்ன ம் சில குருமார்கள். ம் ஏன்னா இவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுட்டு போனதான். ஆனா அவர் வந்து ம் அந்த பணத்தின் பின்னாடி, பொருளின் பின்னாடி ஐயா ஓடல.
அதே மாதிரி ம். உண்மை சீடர்களாகிய நீங்களும் ஒரு சில குறிப்பிட்ட குருமார்களும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள். சோ அவர்கள் எல்லாமே உண்மை சீடர்கள் என்பதை நாங்க அந்த குருவடி பற்றி அவருடைய வழியை தொடருவோம். அந்த உண்மை நிலையே நாம் இருப்போம். அம்மாவுடைய இந்த கேள்விக்கு ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். இந்த டைம்ல நமக்கு அது புரிதல் நல்லா வந்துருச்சுன்னா, நாம ம். பொருள் பற்று இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஆன்மீகம்னா என்ன, இறைநிலைனா என்ன, அந்த இறைத்தன்மை என்னன்னா, வாழ்வியல்னா என்ன என்ற ஒரு அயரா விழிப்பு நிலையில் மகரிஷி சொல்லி கொடுத்த அதை ஃபாலோ பண்ணி சிறந்த வாழ்க்கை வாழ்வோம். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி 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 நன்றி. வாழ்க நன்றிங்கம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா மகரிஷி வாழ்க வளமுடன் சொல்லி கையை உயர்த்தி பிளஸிங் பண்ணி அந்த கையை அசைக்கும் போது கிடைக்கிற அந்த நமக்கு கிடைக்கிற ஆற்றலும் இப்போ இந்த சிவராத்திரி அன்னைக்கு அங்க பல லட்சம் பேருக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது அந்த மாதிரி ஆற்றல் கிடைச்சுதானே கேட்கணும் ஐயா. இல்லம்மா அங்க இது வந்து இருக்கிற எப்படின்னா, அத்தனை பேருக்குமே மகரிஷியோடது அப்படியே வந்து கை தள்ளுற மாதிரி நமக்கு ரிசீவ் ஆகும் இல்லைங்களா? இது வந்துமா அதாவது டெம்பரரியா அந்த ஒரு பரவசத்தை உண்டு பண்றதுக்கு நம்ம சொல்லுவோம்ல, இந்த டைனமிக் நான் சொல்லும்போது விளக்கம் சொல்லுவேன். இது டெம்பரரி ஆமாங்க. அப்படின்னு சொல்லுவேன். ஆட்டம். அதுதான்மா அது. வேற ஒண்ணும் இல்ல. அப்படிதான் நம்ம அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்க டைனமிக் வளமுடன். மெடிடேஷன் தான். அதே அடுத்து மாதிரிதான். அது அவர் ஓஷோ சொல்லியே செய்வார். இது டெம்பரரி. ஆனால் ஆமாங்க. இதை நீ வந்து நிலையாக வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய செயலுக்கு நீ போயிரு அப்படின்னு சொல்லிடுவார். அவ்வளவுதான். கண்டிப்பாங்க ஐயா. அடுத்ததாக வாழ்க பானுமதி அம்மா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுமா. நான் ரொம்ப காலம் தாமதம் தாங்க ஐயா ஜாயின் பண்ணேன் கேள்வி பதில் செஷன்ல. பரவாயில்ல. ஆனா எனக்கு என்ன இதுன்னா, அந்த ஒரு அம்மா கேட்டாங்க உங்ககிட்ட, எனக்கு அந்த பதிவு வராம என் பையனுக்கு எதுக்கு போகணும், நான் உயிரோட இருக்கேன். ஆனா நம்மளோட புத்தகங்கள் எல்லாம் படிச்சு பார்க்கும்போது இந்த கர்மைய பதிவுகள் தள்ளும்போது எனக்குள்ள ஒரு பதில் என்னன்னா, நாம யாரோட வந்து ரொம்ப பற்றோட இருக்கோமோ அந்த பற்றுள்ளவங்களுக்கு துன்பங்களை கொடுத்தாதான் நாம அந்த உணர்வுகளுக்குள்ள வருவோம் அப்படின்னு நமக்கு அந்த பதிவு அதிகமா இருக்கும். சரி சரி சரி. என்னோட அனுபவத்துல நானா என்ன இது பண்ணிக்கிறேன். இல்லம்மா இப்ப அந்த அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு நான் சில பதில்கள் மனசுல தோணுச்சு. அது இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும்னு நான் அடுத்த வாரம் சொல்றேன்னு சொல்லிட்டேன். இப்ப நீங்க சொல்றதையும் நான் கருத்துக்கு எடுத்துக்கொள்கிறேன், சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கிறேன். சரிங்கய்யா சரிங்கய்யா. உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிருக்கோம், அதனாலதான் அது இது ஒரு புதிய கேள்வியாக இருந்தது எனக்கு. நானே இது மாதிரி இது வரைக்கும் சிந்தித்ததில்லை. இது நாம இருக்கும்போது நமக்கு வர வேண்டியதானே, எதுக்கு நாம இருக்கும்போது அங்கேயே வருகிறது. எனக்கு அந்த பதிவு வந்துச்சுன்னா நான் வந்து உணர மாட்டேன் இல்லைங்க ஐயா. அதெல்லாம் ரைட் ரைட் ரைட். அதனால இந்த பதிவுகள் எல்லாம் வருதுன்னு தானே நான் நினைப்பேன். என் பிள்ளைக்கு வந்தா தானே எனக்கு அது வழி இருக்கும். அதுக்கு நல்லா வரணும்னு நிறைய அதுக்கு சிந்திக்க வேண்டியிருந்துச்சு. அதனாலதான் நான் காலம் எடுத்துக்கொண்டேன். இந்த என்னுடைய சிந்தனைக்கு நீங்கள் ஒரு ஒரு குழு கொடுத்துருக்கீங்க, ஒரு ஒரு தெளிவை கொடுத்துருக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நிறைவு செய்யலாமாங்க ஐயா? நிறைவு செய்யலாமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் அன்பர்களின் கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதிலளித்த இறைஞான ஆசிரியர் நன்மனையா அவர்களை மீண்டும் ஒருமுறை அனைவரும் துரியனிலிருந்து வாழ்த்துவோம். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அடுத்ததாக உலக நல வாழ்த்து பாட விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா சார்பா நான் ஒரு சில விண்ணப்பங்களை நம்ம அன்பர்களுக்கு வைக்கிறேன். இந்த தமிழ் ஆனந்த யோகம் ஐயா அவங்க வந்து அந்த உண்மையான மகரிஷியுடைய கொள்கைகளை நல்வழியில் மக்களுக்கு பரப்பணுன்றதுக்காக இந்த தமிழ் ஆனந்த யோகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல வந்து மக்களுக்கு அந்த உயர்ந்த கருத்துக்களை, மகரிஷி உண்மையான கருத்துக்களை செல்ல வேண்டும் என்பதற்காகவே பல பேராசிரியர்களை, உண்மையான பேராசிரியர், அதாவது சேவை மனப்பான்மையுட செய்யக்கூடிய பேராசிரியர்களை தெரிவு செய்து தினம் தினம் அவர்களுக்கு சிந்தனை உரைகளாக வழங்கி கொண்டிருக்கிறோம். பிளஸ் அந்த புத்தக கலந்தாய்வும் மிகச் சிறப்பான வரவேற்பை பெற்றுள்ளது. இதையெல்லாம் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நெருங்கிய அன்பர்களுக்கும் தெரியப்படுத்தி இந்த தமிழ் ஆனந்த யோகத்தில் இவ்வளவு, ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. எனக்கு இன்னைக்கு 2-3 பேர் ஃபோன் பண்ணாங்க, இது எனக்கு தெரியலையம்மா, தனியா குரூப் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதனால உங்களால் முடிந்த அளவுக்கு உங்க ஸ்டேட்டஸ்ல வச்சு
ஒவ்வொரு ப்ரோக்ராமும் நாங்க குரூப்ல போடுறோம். அதை ஷேர் பண்ணி அன்பர்களை ஏன் அந்த அன்பர்கள் பெருக்க வேண்டிய அதாவது குவாலிட்டி தான் எங்களுக்கு முக்கியம், குவான்டிட்டி இல்ல. ஏன்னா நல்ல கருத்துக்கள் மிஸ் ஆகுது. அந்த மகரிஷி கொடுக்க வேண்டும் என்று நினைத்த கருத்துக்களை நாங்கள் ஐயா மூலியமா அதை தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயத்திற்கு செல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக உணர்ந்தவர்கள் சொல்றாங்க. அதை எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. இது மகரிஷிக்கு நீங்கள் செய்யக்கூடிய கடமையாக நினைத்து செய்ய வேண்டும். இது தாழ்மையான வேண்டுகோள். நன்றி. வாழ்க வளமுடன்மா.